எனக்கென்று தனியாக உணவு வாங்கி கொடுத்து வர சொல்லுமா என்று சூப்பரண்ட் கேட்டார். இல்லையா, இந்த 2000 கைதி என்ன சாப்பிடுறாங்களோ அதையே நான் சாப்பிடுறேன். அப்படித்தான் 2000 கைதிகளும் சாப்பிடுகிறதை நான் சாப்பிட்டதுனாலதான் காவிரி பிரச்சனைக்கு உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். மொத்தம் 10 பிளாக் இருக்கு. 10 பிளாக்ல இருக்கிற 2000 பேரும் ஒருவர் கூட சாப்பிடல. நம்ம தலைவர் சாப்பிடல, நாம் சாப்பிட வேண்டாம் என்று. நான் அந்த காலத்தில் சிறையிலிருந்து வெளியே வந்த போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த திருவேங்கடத்திலே வரவேற்றார்கள். இன்றைக்கு நான் அதையெல்லாம் எண்ணி பார்க்கிறேன். ஆகவே பிரதம மந்திரி அவர்களே, திராவிட இயக்கம் என்பது லட்சோப லட்சம் குடும்பங்களிலே அவர்களுடைய உடம்பிலே ஓடுகிற ரத்தத்தோடு கலந்திருக்கிறது. நீங்கள் அழிக்க முடியாது. எப்படி அழிக்க முடியும்? தேர்தல் களத்திலே இம்முறை உங்களை தோற்கடிப்பது என்று முடிவெடுத்துக் கொண்டு தமிழகம் காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒழித்து விடுவேன் என்று பேசுவதெல்லாம் பண்பாடல்ல. பண்டிதர் நேரு இப்படி பேசியிருப்பாரா? மகாத்மா காந்தியடிகள் இப்படி பேசியிருப்பாரா? லால் பகதூர் சாஸ்திரி இப்படி பேசியிருப்பாரா? இந்திரா காந்தி இப்படி பேசியிருப்பாரா? அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இப்படி பேசியிருப்பாரா? விஸ்வநாத் பிரதாப் சிங் இப்படி பேசியிருப்பாரா? கிடையாது. நாகரிகத்தோடு பண்பாடோடு பேசுவார்கள். ஆனால் நம்முடைய பிரதமர் விவசாய பெருமக்கள் 6 மாத காலம் வெயிலிலும் பனியிலும் டெல்லி தெருக்களிலே உண்ணாவிரதம் எங்கள் பயிர்களை காப்பாற்ற வேண்டும், பயிர் காப்பீட்டு திட்டத்தை முறையாக நடத்த வேண்டும், எங்கள் விளைபொருளுக்கு நல்ல விலை வேண்டும், எங்கள் நதிகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு அடுத்த தெருவிலே தான் உண்ணாவிரதம் இருந்தார்கள். நானும் அங்கே போய் ஒரு நாள் அவர்களோடு உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்தேன். அந்த 6 மாதத்தில் ஒரு தடவையாவது பிரதமர் அவர்களே நீங்கள் அந்த விவசாயிகளை எட்டி பார்த்து உண்டா? இன்னைக்கு 9வது தடவையாக தமிழ்நாட்டுக்கு வருகிறார். 9 தடவை தமிழ்நாட்டுக்கு வருகிற அளவுக்கு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நடக்கிறதா? இந்தியா பூராவுக்கு நடக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த விவசாயிகளை இன்னைக்கு பார்க்க வரவில்லை. பெரு வெள்ளமும் புயலும் மழையும் படித்து அந்த தஞ்சை தரணியை தண்ணீரில் மூழ்கி கிடந்த போது விவசாயிகள் எல்லாம் பயிர் போச்சே, விளையும் பருவத்திலே பொதி பருவத்திலே போச்சே என்று அழுது கண்ணீர் விட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போகிறவர் ஒரு நிமிடம் நினைத்தால் அந்த விவசாயிகளை போய் பார்க்கலாம். அவர்கள் என்ன கட்சி சார்பிலே வந்தார்களா? கட்சி கொடிபிடித்துக் கொண்டு வந்தார்களா? கிடையாது. உண்மையான விவசாயிகள் இவர் வரவே இல்லை. 6 மாதமும் வரவில்லை. இப்பொழுது எந்த முகத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு வருகிறீர்கள்? நீங்கள் 9 தடவை இங்கே வந்தால் மட்டும் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதாதீர்கள். விலைவாசி கூடியிருப்பது தாய்மார்களை தான் பாதிக்கிறது. இந்த விலைவாசி கூடுவதற்கு என்ன காரணம்? பெட்ரோலும் டீசலும் விலை அதிகமாயிற்று. கேஸ் சிலிண்டர் 1000-ஐ தாண்டுகிறது. இப்பொழுது அதனால் தான் இப்பொழுது முதலமைச்சராகி இருக்கின்ற என்னுடைய ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு டாக்டர் கலைஞருடைய அருமை மகன் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர் நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார். அந்த பிள்ளைகள் எல்லாம் வாட்டமாக இருந்தன. அந்த பொம்பளை பிள்ளைய பக்கத்தில் கூப்பிட்டு, ஏமா வாட்டமா இருக்கிற, என்ன வீட்டில் ஏதாவது வருத்தமான்னு கேட்டார். பதில் சொல்லல. திரும்ப திரும்ப கேட்டார். அம்மா ஏதாவது சொல்லி அடிச்சாங்களா? அப்பா அடிச்சாரா? இல்ல வாத்தியார்கள் ஏதாவது திட்டினாங்களா? ஒண்ணும் இல்ல. ஏமா இப்படி எல்லாருமே நீங்க வாடி போயிருக்கீங்க? நாங்க சாப்பிடலையா? ஏமா சாப்பிடல? சாப்பாடு இல்ல வீட்டுல. அவர் அதை ஆழமாக பதிந்த காரணத்தால் தான் காலை உணவையும் வழங்குவது பள்ளிக்கூடங்களிலே உள்ள பிள்ளைகளுக்கு என்று முடிவெடுத்து அறிவித்தார். இதை பார்த்துவிட்டு கனடா நாட்டினுடைய அதிபர் ட்ரூடு, 6000 மைல்களுக்கு அப்பாலே இருக்கிற கனடா நாட்டினுடைய அதிபர், அவர் ஒரு நாள் அறிவித்தார், கனடா நாட்டிலே காலை பள்ளிக்கூடத்துக்கு வருகிற எல்லோருக்கும் உணவு என்று அறிவித்தார். அவருடைய சகாக்கள் அவரை கேட்டார்கள், இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? பிள்ளைகளுக்கு தொடக்க பள்ளி காலத்திலே சாப்பாடு போட வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது என்று கேட்டார். அப்பொழுது சொன்னார், நான் இந்தியாவுக்கு போய்விட்டு வந்திருக்கிறேன். இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அதிலே தென்னிந்தியா என்பது தீபகற்பத்தினுடைய ஒரு முனை. அங்கே தமிழ்நாடு என்ற ஒரு மாகாணம் இருக்கிறது. அந்த மாகாணத்திலே பகுத்தறிவு இருக்கிறது, சுயமரியாதை இருக்கிறது. அந்த மாகாணத்தினுடைய முதலமைச்சராக
டாக்டர் ஸ்டாலின் என்ற ஒரு சகோதரர் இங்கே இருக்கிறார். அவர் இந்த திட்டத்தை அறிவித்தார். நான் டிவியிலே பார்த்தேன். உடனே நாமும் ஏன் அப்படி செய்யக்கூடாது என்று கனடா நாட்டிலும் இந்த திட்டம் பரவி இருக்கிறது சொன்னார். இப்படி அனைவரையும் கவரக்கூடிய வகையிலே அவர் திட்டங்களை தீட்டுவதும், அது மட்டுமல்ல, பேருந்துகளிலே போகிற மகளிருக்கு டிக்கெட் கிடையாது, எத்தனை தடவை வேண்டுமானாலும் போகலாம் என்று 47,000க்கு 1,47,000 தடவை இவர்கள் போய் வந்த செலவு கணக்கு மட்டும் பார்த்தால் லட்சங்கள் இருக்கும். ஆகவே மக்களுடைய நலனுக்காக அவர் விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்வோம் என்று சொன்னார். அதை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் சொல்ல போனால் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஊக்கத்தொகையாக, நிவாரண தொகையாக தர வேண்டும் என்று அவர் அறிவித்திருக்கின்றார். இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு சொல்வேன், இந்த நாட்டில் இந்தியை கொண்டு வர வேண்டும், சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வருகின்றவர் நீங்கள் கோயில்களை பற்றி அவர் வருகிறாரே என்று நம்பாதீர்கள். நானும் கோயிலுக்கு போகக்கூடியவன் தான். எங்கள் ஊர் பிள்ளையார் கோயிலை கட்டி எடுப்பதற்கு நான் பெருமளவு உதவியாக இருந்து 3 நாட்கள் அங்கேயே இருந்தேன். என்னுடைய மகன் திருச்சியிலே போட்டியிடுகிறானே, அவன் இங்கே எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கிறான். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் தீக்காவை போல இவர்கள் சாமி இல்லை என்று சொல்லுகிற கட்சி என்று அப்படி கிடையாது. நாங்கள் யாரும் அப்படி சொல்லவில்லை. யார் யாருக்கு எந்த கோயில் விருப்பமோ, யார் யாருக்கு எந்த மதம் விருப்பமோ, கிறிஸ்தவர்கள் தேவாலயத்திலே போய் ஜெபிக்கட்டும், முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் தர்காவுக்கு போய் தொழுகை நடத்தட்டும், சிவபக்தர்கள் சிவன் கோயிலுக்கு போகட்டும், முருக பக்தர்கள் அறுபடை வீடுகளுக்கு செல்லட்டும். ஆங்காங்கே ஊர்களில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு, அது முத்தாரம்மனா காளியம்மனா எந்த அம்மன் கோயிலோ அங்கே போய் கும்பிடட்டும். அது அவர்கள் உரிமை. அதில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கோயில்களை புனருத்தாரணம் செய்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு தான் செலவழிக்கிறதே தவிர நாங்கள் கோயில்களுக்கு விரோதி அல்ல. இப்படி சொல்லி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே காலூன்றி விடலாம் நினைக்கிறது. நீங்கள் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றவர்கள். நாதுராம் விநாயக கோட்சே காந்தியை சுட்டுக் கொன்றார். அவருக்கு நீங்கள் சிலை எழுப்பி நிகழ்ச்சி நடத்தினீர்கள். யாருக்கு? காந்தியை சுட்டுக் கொன்ற பாவிக்கு இவர்கள் சிலை எழுப்பி கூட்டம் நடத்தினார்கள். அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் தான் தமிழ்நாட்டை வளைத்து விடலாம் இருக்கிறார்கள். ஒரு காலம் நடக்காது. நான் ஒன்றை மாத்திரம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்ன குறை இருந்தாலும் அதை தெரிவியுங்கள். அந்த குறைகளை போக்குவதற்கு உங்கள் தயவில் தான் நான் இந்த ஒன்றியத்திலே 5 வருடம் சேர்மனாக இருந்தேன். அப்பொழுது நம்முடைய ஒன்றிய பகுதியிலே உள்ள யாராக இருந்தாலும் இந்த அறையிலே வந்தால் நாற்காலி விட்டு உட்கார வேண்டும். அதுவரை சிஸ்டமே கிடையாது. சேர்மன் ரூமுக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. நான் சேர்மனா இருக்கும் போது வந்து அங்க உள்ள நாற்கால உட்கார்ந்த பிறகுதான் அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு வந்த விஷயத்தை சொல்லுங்க. இப்படித்தான் இங்கே என்னுடைய அரசியல். ஒவ்வொரு ஊருக்கும் போவேன். கிட்டத்தட்ட 18 நீர் தொட்டிகளை 18 கிராமங்களிலே அமைத்து டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அந்த திட்டங்களை எல்லாம் தொடங்கி வைப்பதற்கு பாடுபட்டேன். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் நல்ல மற்ற முன்னேற்றமாக இந்தியா கூட்டணி என்று எப்படி பெயர் வைத்து வருகிறார். இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் உள்ள கட்சியின் பிரதிநிதிகளை அழைத்து, டெல்லி மாநகரிலே அழைத்து, அதற்கு என்ன பெயர் சூட்டுவது, பம்பாயிலே சூடிக்கொள்ளலாம் என்று சொல்லி பம்பாய் நகரத்துக்கு வந்தார்கள். நானும் போனேன். அங்கேதான் இந்த முடிவாயிற்று. இந்தியா என்பது நம்முடைய அணியினுடைய பெயர். இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அங்கே பாரதிய ஜனதா கட்சியும் மற்றவர்களும் சேர்ந்து என்ன தீர்மானம் போட்டிருக்கிறார்கள் என்றால், இனி இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு ஓட்டு கிடையாது, முஸ்லிம்கள் இங்கே இருக்க முடியாது, வாக்குரிமையும் கிடையாது. இதுதான் அவர்கள் போட்டிருக்கிற தீர்மானம். டெல்லி இனி தலைநகர் கிடையாது, வாரணாசி தான் தலைநகர். எப்படி ஏற்றுக்கொள்வது? ஒரே நாடாக வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்பு இந்த இந்தியா இருந்ததா? கிடையாது. அது பல நாடுகளாக, பல சமஸ்தானங்களாக பிரிந்து கிடந்தன. வல்லபாய் பட்டேலும் நேருவும் முயற்சி எடுத்து காந்தியாரின் ஆசீர்வாதத்தோடு அவர்களை
எல்லோரையும் ஒன்றாக்கி இந்தியா என்ற நாட்டை உருவாக்கி கொடுத்தார்கள். அதை உடைத்து சிதற வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அது ஒரு காலம் நடக்காது. இந்த தொகுதியில் அருமை சகோதரி ராணி அவர்கள் என்னுடைய நண்பன், பள்ளிக்கூடத்து நண்பன் மோசஸினுடைய மகள்தான் நம்முடைய வேட்பாளர். என்னோடு கலிங்கப்பட்டி பள்ளிக்கூடத்திலே 4 வருடம் படித்ததுதான் அவருடைய தந்தையார். உயிர் நண்பராக இருந்தார். பழைய துர்ராஜ் 67 எம்எல்ஏவாக இருந்தாரே, அவருடைய தம்பிதான் மோசஸ். மோசஸின் மகள்தான் நம்முடைய வேட்பாளர். அவர் நம்முடைய தொகுதிக்கு திரும்ப திரும்ப வருவார். நம்ம எம்பியுமா படித்தார். நம்முடைய மாவட்ட செயலாளரும் யார் கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும் ஒரு பிரச்சனை என்றால் எங்கள் பகுதிக்கு வாருங்கள், எங்கள் பகுதியிலே வந்து அந்த குறைகளை போக்குங்கள், நாங்கள் உங்களுக்கு என்றைக்கு ஒத்துழைப்பாக இருப்போம் என்று சொல்வதோடு பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கிற இந்த மாபெரும் மக்கள் கூட்டம் இவ்வளவு அமைதியாக, ஊசி விழுந்தால் ஓசை கேட்கிற அளவுக்கு இவ்வளவு அமைதியாக இருந்து என் பேச்சை கேட்கிறீர்களே, அதற்கு உங்கள் காலடியிலே என்னுடைய நன்றியை வைக்கிறேன். நம்முடைய சின்னம் உதய சூரியன், நம்முடைய சின்னம் உதய சூரியன், நம்முடைய சின்னம் உதய சூரியன். பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே நம்முடைய வேட்பாளரை எம்எல்ஏவாக எம்பியாக ஆக்கி தர வேண்டும். டெல்லிக்கு அவர்கள் வரட்டும். அவர்கள் டெல்லியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக நம்ம பக்கத்து ஊர்ல இருந்து அவர்கள் வரட்டும். அவர்கள் ரொம்ப பண்புள்ளவர்கள். அவர்களை பற்றி நான் விசாரித்து விட்டேன். அவ்வளவு பண்பும் ஒழுக்கமும் நிறைந்த இந்த சகோதரியை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக்க உங்களுடைய பொன்னான வாக்குகளை உத்தரவிட்டு உதய சூரியனை நீங்கள் ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சாயங்காலம் மழை வந்தது. நான் சொன்ன மழை வரும், நாம போன உடனே மழை போயிடும், எப்படி கூட்டம் இருக்கும் அப்படி என்றால் நான் மாவட்ட செயலாளர் சொல்லிட்டேன். பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள். நீங்கள் இங்கே திரண்டு வந்து வரவேற்றதற்கு நான் நெஞ்சார நன்றி கூறுகிறேன். கடைசி வரை இந்த பெயரோடு இருப்பேன். யோகியன், நேர்மையானவன், நாணயமானவன், யோகியன், நேர்மையானவன், நாணயமானவன், இதற்கும் அஞ்சாதவன், படையே வந்தாலும் அஞ்சாதவன், துப்பாக்கிகளே வந்தாலும் அஞ்சாதவன் என்ற இந்த பெயரை கடைசி வரை நான் நிலை